Hello everyone, welcome to Future Ocean Study Center. இந்த வீடியோவில் நம்ம ugtrbonlineclass Chemistry Unit 5 Chemical Kinetics பார்க்குறோம். இது Part 5 வீடியோ. Part 4 வீடியோவில் நம்ம Theories of Reaction Rates, அதாவது Collision Theory and Transition State Theory. இந்த ரெண்டு தியரியுமே லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த கிளாஸ் நம்ம Significance of Entropy and Free Energy of Activation இந்த டாபிக்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போது என்ட்ரோபி அண்ட் ஃப்ரீ எனர்ஜி பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட சிக்னிஃபிகன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான். அங்கே பார்த்தது தான் நம்ம இங்கே இன்னொரு கிளான்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், என்ட்ரோபி இஸ் அ மெஷர் ஆஃப் ரேண்டம்னஸ் ஆர் டிஸார்டர் இன் அ சிஸ்டம். ரேண்டம்னஸ் ஆர் டிஸார்டர் இன் அ சிஸ்டம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இப்போது என்ட்ரோப்பின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு என்ட்ரோப்பின்னு சொல்கிறது அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ், அது தான் நடக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐஸ் கியூப் எடுத்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து வெளியே எடுத்து வைக்கிறோம், ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஆகும், அது தானாக மெல்ட் ஆகி நமக்கு வாட்டர் ஃபார்மேட்டுக்கு போயிடும். இப்போ நம்ம எதை ஹீட் பண்ணுறோம்னு சொன்னாக்கா நமக்கு அப்படியே எவாப்ரேட் ஆகி போயிடும். ஸோ கேஷியஸ் ஃபார்மில் மாறும். ஸோ இந்த மாதிரி டைமில் நமக்கு என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதுதான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் டைட்டாக பேக்கடாக இருக்கும். இது மாதிரி நமக்கு இங்கே மெல்ட் ஆகி வாட்டராக கன்வெர்ட் ஆகும்போது இங்கே லூஸ் பேக்கடாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த டிஸார்டர்னஸ், அந்த ஒரு ஒழுங்குமுறையாக இல்லாமல் அது கலைஞ்சி இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் டிஸார்டர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஐஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே டைட்லி பேக்கடாக எல்லாம் ரெகுலர்லி அரேஞ்ச்டு பேட்டர்னில் இருக்கும். இதே நம்ம அது வாட்டராக மாறும்பொழுது அங்கே அந்த பேட்டர்ன் எல்லாம் மாறி இர்ரெகுலராக மாறும். ஸோ அது டிஸார்டர்னு சொல்லுவோம். இதே நம்ம அகெயின் அது கேஸாக மாறும்பொழுது இன்னும் அது இன்னும் அந்த ஒழுங்குமுறை கலைஞ்சி நமக்கு என்ட்ரோபி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் என்ட்ரோபி இஸ் அ மெஷர் ஆஃப் ரேண்டம்னஸ் ஆர் டிஸார்டர் இன் அ சிஸ்டம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் நம்ம சொல்லியிருந்தோம், சாலிட் டு லிக்விட் டு கேஸ் இந்த மாதிரி போகும்பொழுது நமக்கு என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும். இது கேஸ் லிக்விட் சாலிட், இந்த பக்கம் கேஸ்லேருந்து கேஷியஸ் ஃபார்ம்லேருந்து நம்ம லிக்விட் கொண்டு வந்தாலோ லிக்விட்லேருந்து நம்ம சாலிடாக மாற்றினாலோ நமக்கு என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா. ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, when near gas expands into a vacuum, water flows out of reservoir, spontaneous chain reaction takes place and increase in the disorder occurs and therefore entropy increases. இந்த மாதிரி நம்ம ஸ்பான்டேனியஸாக நடக்கிற ரியாக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும். என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகி நமக்கு இந்த டிஸார்டர்னஸ் சொல்லுவாங்களே அதுவுமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். Calculate the thermodynamic value delta S naught for the following reactions at 298.15 Kelvin. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேபர் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹேபர் ப்ராசஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் இந்த ரியாக்ஷன் நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா டெல்டா எஸ் நாட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி உடைய ஸ்டாண்டர்ட் சேஞ்ச் என்ட்ரோபி வேல்யூ இங்கே கேட்குறாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் சேஞ்ச் என்ட்ரோபிக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம படித்து வச்சுக்கணும். இப்போது இந்த ஃபார்முலா பாருங்கள், டெல்டா எஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு சிக்மா எஸ் நாட் ப்ராடக்ட் மைனஸ் சிக்மா எஸ் நாட் ரியாக்டன்ட். இப்போ ப்ராடக்ட் அண்ட் ரியாக்டன்ட் நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே ப்ராடக்ட் கேட்குறாங்க. ப்ராடக்ட் என்ன, NH3 அமோனியா, 2 moles ஆஃப் அமோனியா தான் நம்ம இங்கே ப்ராடக்ட். இப்போது நெக்ஸ்ட் ரியாக்டன்ட் பார்த்தீங்கன்னா NH2 அண்ட் H2 இதுதான் நம்மளோட ரியாக்டன்ட். இப்போ இதோட வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் நான் கொடுத்துருக்கேன். இது நம்ம எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டால் கூட நமக்கு இந்த கிவன் வேல்யூஸ் அவங்க கிவன் டேட்டா அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அப்படியே அந்த வேல்யூஸ் எடுத்து நம்ம அழகாக சப்ஸ்டிட் பண்ணுறதா இங்கே வேலையை நமக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ப்ராடக்ட் அண்ட் ரியாக்டன்ட் இதுக்கு நம்ம இண்டிவிஜுவலாக கண்டுபிடிச்சி வந்துட்டோம்னா நம்ம மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ ப்ராடக்ட்ஸ் பாருங்கள், ப்ராடக்ட் என்ன இருக்குது, நமக்கு அமோனியா தான் இருக்குது, 2 moles இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், 2 into அமோனியாவுக்கு என்ன எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க, 192.5 சொல்லியிருக்காங்களா. ஸோ 192.5. ஸோ நம்ம எப்படி இது இந்த மாதிரி நம்ம இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 385 ஆன்சராக கிடைக்கும். சரிங்களா. ஸோ இப்போ இதை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரியாக்டன்ட் கண்டுபிடிக்கணும். ரியாக்டன்ட்டுக்கு என்ன இருக்குது, நமக்கு 2 இருக்குது. இங்கே நைட்ரஜன் இருக்குது ப்ளஸ் 3 moles ஆஃப் H2 இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா நைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 191.5 சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே 1 mole தான் இருக்கிறதால 1 into 191.5 அந்த வேல்யூ அப்படியே போட்டுட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் 3 moles ஆஃப் H2க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 130.7 சொல்லியிருக்காங்களா. ஸோ 130.7. இப்போ இது நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 583.6 கிடைக்கும்.
ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு ரியாக்டண்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போது இதை வந்து நம்ம ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட், நமக்கு ப்ராடக்ட் வந்து 385 கிடச்சிருக்கு, மைனஸ் ரியாக்டண்ட்டுக்கான வேல்யூ என்னது 583, இந்த மாதிரி கிடச்சிருக்கு. நம்ம இது சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 198.6 ஜூல் பர் மோல் பர் கெல்வின். இந்த ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல்டா எஸ் நாட். சரிங்களா. சரி, ஓகே. இப்போது நம்ம இது ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நமக்கு இங்கே வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல கிடச்சிருக்கு. நெகட்டிவ்ல வந்திருக்குன்னு சொன்னால் அதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு ஓகே நெகட்டிவ்ல கிடச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி என்ட்ரோபி வேல்யூ பொறுத்த வரைக்கும் அது பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னு சொன்னால் தான் அங்கே வந்து என்ட்ரோபி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி வேல்யூ டிக்ரீஸ், இந்த மாதிரி மைனஸில் போச்சுன்னு சொன்னால் அங்கே என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ உங்கள் கொஸ்டினில் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் வெதர் ஹியரிங் என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அப்படின்னு அதையும் சேர்த்து கேட்டாங்கன்னா நம்ம டிக்ரீஸ் மென்ஷன் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த நெகட்டிவ் சைன் வந்து அதை தான் இண்டிகேட் பண்ணுது. ஆல்சோ நம்ம இது இன்னொரு வகையில் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 2 கேஷியஸ் மாலிகுல் இருக்கா, N2 இருக்குது அண்ட் H2 இருக்குது. ரெண்டுமே கேஷியஸ் மாலிகுல் தான். இந்த 2 கேஷியஸ் மாலிகுலும் சேர்ந்து ஒரே ஒரு கேஷியஸ் மாலிகுல் ஒரு காம்பவுண்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரே காம்பவுண்டாக தான் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால இங்கே வந்து என்ட்ரோபி குறையுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் திங், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன். இப்போ ஃப்ரீ எனர்ஜி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அதாவது ஒரு ரியாக்டன்ட் இருக்குன்னு சொன்னால் எல்லா ரியாக்டன்ட்டுமே அதுக்குன்னு ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ஃப்ரீ எனர்ஜி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அது வச்சுருக்கோம். சரிங்களா. ஸோ அது வச்சுருக்கோம். A plus B gives C. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் இப்போ இந்த A பார்த்தீங்கன்னா அது சர்டன் எனர்ஜி வச்சுருக்கோம், B பார்த்தீங்கன்னா சர்டன் எனர்ஜி வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணுன்னா, இந்த A and B ரியாக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி அது வந்து ப்ராடக்ட் உருவாக்கிறதுக்காக அது யூஸ் பண்ணிக்குது. சரிங்களா. ஸோ அதுதான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி வந்து இப்போ என்கிட்ட வந்து 1000 rupees இருக்குது. நான் வந்து ஒரு பஸ்ஸில் வந்து நான் ஒரு இடத்துக்கு போகணும், அதுக்கு வந்து எனக்கு சார்ஜ் வந்து 1000 rupees ஆகிடும் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நான் என்கிட்ட இருக்க அந்த காசை வச்சு நான் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதே என்கிட்ட வந்துட்டு ஒரு 500 rupees தான் இருக்குதுன்னு சொன்னாக்கா எனக்கு இன்னும் வந்து மணி தேவை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், வெளியேருந்து வாங்கிட்டு தான் நான் அந்த ரியாக்ஷன் நான் வந்து என்னால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வரதை வந்துட்டு நான் ஃபீஸிபிள் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா 1000 rupees என்கிட்ட இருக்குன்னு சொன்னால் நானே ஈஸியாக போயிட்டு வந்துடும், நான் யாரை டிபெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அப்போ அது ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ அதே தான், அது வந்து எனி ரியாக்ஷன் கிட்ட வந்து அதுவே அதோட எனர்ஜி வச்சிருந்துச்சுன்னு சொன்னாக்கா அதுவே அந்த ரியாக்ஷன் வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அதை மாற்றி கொடுத்தோம். இதே அந்த எனர்ஜி கம்மியாக இருக்க பட்சத்தில் அது நான் ஸ்பான்டேனியஸ் நான் ஃபீஸிபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. ஸோ பாருங்கள், ஃப்ரீ எனர்ஜி இஸ் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அவைலபிள் ஃபார் அ சிஸ்டம் டு பெர்ஃபார்ம் ஒர்க். ஸோ அது அந்த எனர்ஜியை வச்சு அந்த பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு அது யூஸ் பண்ணிக்குது. ஸோ யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து நெகட்டிவ் வேல்யூ தான் இருக்கும். நெகட்டிவ் வேல்யூவில் இருக்கிறதால நம்ம வேறு எதுவும் அசியூம் பண்ணிக்கூடாது. ஸோ இங்கே நெகட்டிவ் வேல்யூன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெகட்டிவ்ன்றது இதுக்கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா வேல்யூ தான் வந்து அவங்க நெகட்டிவ்ல டினோட் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எனி ஆனியான் பார்த்தீங்கன்னா நம்ம நெகட்டிவ் சார்ஜில் இந்த மாதிரி நம்ம டினோட் பண்ணுவோம். இப்போ ஆனியான் இருக்குது, இந்த மாதிரி ஆனியான் கிட்ட நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் மேலே மைனஸ் போகிறோம்னா அதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கிட்ட நிறைய எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணும், எலக்ட்ரான் நிறைய இருக்கிறதுனால அது வந்து வேற ஒரு கேட்டான் கிட்ட எலக்ட்ரானை ஷேர் பண்ணிட்டு அதாவது பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்க வெயிட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ அதே தான் இங்கேயுமே. இப்போ நெகட்டிவ்ல இருக்குன்னு சொன்னாக்கா அந்த அவ்வளோ எனர்ஜி வந்து அதுக்கு அதிகமாக இருக்குது. அந்த எக்ஸஸ் எனர்ஜியை வந்து அது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி அது வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணிக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ எனர்ஜி பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்ல இருக்கிறது தான் வந்து ஸ்பான்டேனியஸ், பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா அது நான் ஸ்பான்டேனியஸ். பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸாக நடக்காது, தானாக நடக்காது. யாராவது ஒருத்தர் வந்து எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் அங்கே வந்து ரியாக்ஷன் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இட் ரெப்ரசென்டிங் அ ஃபங்க்ஷன் ஆஃப் அ சிஸ்டம்ஸ் கரண்ட் ஸ்டேட். ஸோ சிஸ்டம் கரண்ட் ஸ்டேட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதான் இட் பிலாங்ஸ் டு அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸோ ஃப்ரீ எனர்ஜி வந்துட்டு ஸ்டேட் ஃபங்க்ஷனை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அது வந்து ரேதர் தென் இட்ஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ இங்கே ஹிஸ்ட்ரின்னு எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாத்து, அதாவது அது எந்தெந்த பாதையை கடந்து வந்திருக்கு அப்படின்றது தான் ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ரீ எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்டேட் ஃபங்க்ஷன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும், நடுவில் நடக்கிற எந்த ப்ராசஸுமே அது டிபெண்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரீ எனர்ஜி பிரைமரி கிளாசிஃபைட் இன்டூ 2 types, Helmholtz free energy and Gibbs free energy. ஸோ இந்த 2 டைமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். Helmholtz free energy வந்து நம்ம ஏன் டினோட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் Gibbs free energy நம்ம ஜின்னு டினோட் பண்ணுவோம். சரிங்களா. ஸோ ஓகே, இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ்லாம் நம்ம என்னென்னு பார்க்கலாம். Helmholtz free energy and Gibbs free energy. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம், நியர்லி டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா சேம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம அதே கான்செப்ட் தான். அதே வந்து ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி எல்லா ரியாக்டண்ட்டுக்குமே ஒரு அந்த டிஃபால்ட்டான எனர்ஜி வேல்யூ இருக்கும், அதை ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஒர்க் நடத்தி கொடுக்கும். அதுதான் ஜிப்ஸ் ஃப்ரீ. இப்போ ஃப்ரீ எனர்ஜிலே அதுதான். இதே ஹெல்ம்ஹோல்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் வால்யூம்.
இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா அது ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. இதே அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இந்த கண்டிஷனில் அந்த இந்த இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி நம்ம சொல்கிறோம். ஸோ அவ்வளோதான். மற்றபடி இது ரெண்டுமே சேம் தான். ஸோ ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜினா என்ன, அதாவது அதுக்கிட்ட இருக்க எனர்ஜியை வந்து அது ஸ்பெண்ட் பண்ணி ரியாக்ஷன் நடத்தி கொடுக்கும். எப்போ பார்த்தீங்கன்னா அட் கான்ஸ்டன்ட் அந்த நம்மளுடைய சிஸ்டம் வந்து நம்ம டெம்பரேச்சர் அண்ட் வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அந்த ரியாக்ஷன் நடத்தி கொண்டு போனால் அது ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சொல்லுவோம். இதே வந்துட்டு அதை எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம ரியாக்ஷன் நடக்கிறோம். அப்போ வந்துட்டு அந்த க்ளோஸ்டு சிஸ்டமில் நம்ம கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரை வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹெல்ம்ஹோல்ட்ஸ்க்கு T and V கான்ஸ்டன்ட், ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கு T and P இஸ் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு த நெகட்டிவ் வேல்யூ, இந்த செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். The negative value of Helmholtz energy indicates the maximum work possible while keeping volume constant with some energy used for boundary work. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஹெல்ம்ஹோல்ட்ஸ் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்ம அங்கே சொன்ன மாதிரி தான். நமக்கு ஃப்ரீ எனர்ஜினாலே அந்த எனர்ஜியை வந்து நம்ம நெகட்டிவ் டினோட் பண்ணுவோம். ஸோ நெகட்டிவ் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம், அது வந்து ஃப்ரீ அந்த எனர்ஜியை வந்து அது ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ணி அந்த ரியாக்ஷன் நடத்தி கொடுக்கறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதுதான் நெகட்டிவ் சைன் வந்து ஹெல்ப் பண்ணுது, டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியும் சேம் கான்செப்ட் நம்ம சொல்லியாச்சு. எனர்ஜி அவைலபிள் ஃபார் ஒர்க் இன் அ க்ளோஸ்டு சிஸ்டம் அட் அ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் நம்ம சொல்லிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ அதனால் வால்யூம் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த சிஸ்டம் கேன் வேரி. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃப்ரீ எனர்ஜி அண்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ ஃப்ரீ எனர்ஜி அண்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். ஸோ இதுக்கு உண்டான நம்ம டிஃப்ரென்ஸ் வந்து ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் ஃப்ரீ எனர்ஜி இப்போ தான் சொல்லிட்டேன். இந்த ஃப்ரீ எனர்ஜி என்னது, நம்ம ரியாக்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட தானாகவே அது அவைலபிளாக டிஃபால்ட்டாக அதுக்கிட்ட அவைலபிளாக இருக்க ஒரு எனர்ஜி. ஸோ அதுதான் ஃப்ரீ எனர்ஜி. ஆனால் ஆக்டிவேஷன் எனர்ஜினா பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்டன்ட்டுக்கு எனர்ஜி போதலை, அதனால நம்ம வெளியேருந்து கொடுக்குறது ஆக்டிவேஷன் எனர்ஜி. சரிங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம கிளியராக இருக்கணும். இப்போ டெஃபினிஷன்ஸ் பார்க்கலாம். ஃப்ரீ எனர்ஜி இஸ் த amount of energy available for a thermodynamic system to perform thermodynamic work, whereas ஸோ நம்ம ஃப்ரீ எனர்ஜி சொல்லியாச்சு. ஸோ அதுதான் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து அதுக்கிட்ட இருக்கும், அது வந்து அந்த ஒர்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ whereas activation energy of a chemical reaction is the energy barrier that has to be overcome in order to obtain product from the reactant. ஸோ இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜி நம்ம பேசிக்காக என்ன டெஃபினிஷன் படித்தோம், இட் இஸ் அ மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்டு ஃபார் த ரியாக்டன்ட் டு ஃபார்ம் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சிம்பிளாக படிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி பேரியர்ன்ற வர டெஃபினிஷன். ஸோ இந்த எனர்ஜி பேரியர் டெஃபினிஷன் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால் ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்துட்டு அந்த எனர்ஜி பேரியர் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது சொல்கிறாங்க. ஸோ இங்கே எனர்ஜி பேரியர்னு எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஜென்ரலி இப்போது ஒரு ரியாக்ஷன் இருக்குது, A + B யூசி இருக்குது. சரிங்களா? இது ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த இனிஷியலி இந்த A + Bன்னு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த மாதிரி இந்த ரெண்டும் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணி அதுக்கு அடுத்து வந்துட்டு நமக்கு ப்ராடக்டாக ஃபார்ம் பண்ணும். இப்போது இந்த மாதிரி நம்மளோட இனிஷியல் ரியாக்டன் பார்த்தீங்கன்னா சடன் பாண்டில் நல்லா ஒரு ஃபோர்ஸோட பைண்டாக இருக்கும். அந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பாண்டிங் வந்து கட் ஆனால் மட்டும்தான் அந்த நியூ ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் லெவல் போகும். ஸோ இந்த பாண்ட் பிரேக் ஆகணும். அந்த பாண்ட் பிரேக் ஆகிறதுக்கு என்ன ஆகும், அதுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு எனர்ஜி தேவை. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ண வச்சுக்கோங்களேன். நம்ம ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணால் அந்த பாண்ட் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆயிரும். ஸோ பிரேக் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம அதுதான் சார்ட்டில் படிச்சிருப்போம். இப்போ வந்து ரியாக்டன் பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி லெவல் இருக்குது, இதுதான் எனர்ஜி லெவல். ஸோ ரியாக்டன் பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி லெவல் இருக்குது. இப்போ இங்கே என்னோட ரியாக்டன் பண்ண ஒன்று பாண்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த பாண்டை நான் பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஹீட் எனர்ஜி கொடுக்குறேன். ஹீட் எனர்ஜி கொடுக்கும் பொழுது இந்த இதுக்கு பார்த்தீங்கனாலே இந்த மாலிகுலோட எனர்ஜி வந்து அப்படியே ரைஸ் ஆகும். ஸோ ரைஸ் ஆகி இது வந்து ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட், ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ், இது இன்டர்மீடியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஸ்டேட்டை ரீச் ஆகும். அதாவது ஒன்று நத்திங் பட் எனர்ஜியை வந்து அதை வெளியே ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தன்னோட சிஸ்டமோட எனர்ஜியை ரைஸ் பண்ணிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இதோட சிஸ்டமோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துச்சு, கீழே இருந்துச்சு. இப்போ அதோட சிஸ்டத்தோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சு, அதிகமாகிடுச்சு. ஸோ அப்புறம் என்ன ஆகும், ஹீட்டை மறுபடியும் வெளியே ரிலீஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதோட சிஸ்டமோட எனர்ஜி வந்துட்டு டவுன் ஆகிடும் அண்ட் நம்மளோட ப்ராடக்ட்டுமே ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இங்கே எனர்ஜி பேரியர்னு எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி மேலே இறங்குறது கீழே இறங்குது, இது ஒரு மவுண்டைன் மாதிரி இருக்கா. ஸோ இது வந்து ஒரு அப்ஸ்ட்ரக்கல் மாதிரி. எல்லா ரியாக்ஷனுமே இந்த ஒரு ஸ்டெப்பை தாண்டினா மட்டும்தான் நமக்கு ப்ராடக்டே கிடைக்கும். இதே வந்து இந்த ரியாக்ஷன் நடக்கலை, அது வந்து இந்த மாதிரி மேலே போய் கீழே இறங்கலான்னு சொன்னால் அந்த இடத்துல ரியாக்ஷன் நடக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி மேலே ஏறி இறங்குறது தான் எனர்ஜி பேரியர்னு சொல்கிறாங்க. இந்த எனர்ஜி பேரியரை ஓவர் கம் பண்ணி வரத்துக்கு நம்மளோட ஆக்டிவேஷன் எனர்ஜி எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சில ரியாக்டண்ட்டுக்கு தானே எனர்ஜி இருக்கும். அது என்ன பண்ணிக்கும், தானாக வந்துட்டு அப்படி இல்லைன்னா இங்கே அட்மாஸ்பியரில் இருக்க ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி அதுவே வந்து மேலே போயிட்டு இறங்கி வந்துடும். இல்லை சில ரியாக்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுவுமே போதாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதாவது இங்கேருந்து நம்ம இங்கே லிட்ரலி இங்கேருந்து நம்ம இங்கே போகிறதுக்கு தான் நம்ம எனர்ஜி சப்ளை பண்ண போகிறோம். நம்மளோட ரியாக்டன்ட் இங்கே இருக்குது, இங்கே வந்து இன்டர்மீடியேட் இருக்குது. ஸோ இந்த ஒரு எனர்ஜி டிஃப்ரென்ஸ்க்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸ்ட்ரலாக ஒரு எனர்ஜி கொடுக்குறோம். எனர்ஜி கொடுத்து அந்த இடத்துல வந்து அந்த எனர்ஜி லெவலுமே ரைஸ் ஆகுது. ஸோ ரைஸ் ஆகிட்டு அந்த ட்ரான்சிட் ஸ்டேட் ரீச் ஆகிடுது. ஸோ அங்கே தான் அந்த இடைப்பட்ட கேப், இடைப்பட்ட எனர்ஜி தான் வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி நம்ம சொல்கிறோம். ஸோ அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இங்கே என்ன சொல்லிட்டாங்க, activation energy of a chemical reaction is the energy barrier that has to be overcome in order to obtain products from the reactant. ஸோ வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து ரியாக்டன்ட்லேருந்து கிடைக்கிறதுக்கு நமக்கு வந்துட்டு இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, ஏன்னா எனர்ஜி பேரியர் அங்கே ஒன்று இருக்குது. பேரியர்னா என்ன, தடை சொல்லுவோமா, தடையில் அப்ஸ்ட்ரக்கல் சொல்லுவோமா. ஸோ அந்த பேரியரை வந்து தாண்டி வரத்துக்காக இந்த மாதிரி நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து தாண்டி வந்தோம். ஸோ அதுதான் இதோட மீனிங். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ரோல் ஆஃப் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ சேம் தான், அதே கான்செப்ட் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. மினிமம் எனர்ஜி, ஆக்டிவேஷன் எனர்ஜி இஸ் அ மினிமம் எனர்ஜி required for the reactant to overcome energy barrier and form products in a chemical reaction. Next, reactant molecule must collide with sufficient energy to break existing bonds and form new bonds. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரியாக்டன் மாலிகுல் இருக்குது, ரெண்டு ரியாக்டன் மாலிகுலுமே வந்து நல்ல ஒரு சஃபிஷியன்ட் எனர்ஜியோட கொலைட் பண்ணும்போது தான் நமக்கு அங்கே பாண்ட் பிரேக்கிங், பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹையர் ஆக்டிவேஷன் எனர்ஜி மீன்ஸ் ஸ்லோயர் ரியாக்ஷன் அண்ட் ஃபியூவர் collisions have enough எனர்ஜி டு ஓவர் கம் த பேரியர். இப்போ வந்து ஹையர் ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸோ அதுக்கு என்ன மீனிங் நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நமக்கு லோ ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொன்னால், லோ ஆக்டிவேஷன் எனர்ஜினா அந்த ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடந்து முடிஞ்சிடும். இதே வந்துட்டு நமக்கு ஹை ஆக்டிவேஷன் எனர்ஜி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அந்த இடத்துக்கு அது வந்து ஸ்லோவாக டைம் எடுத்து தான் அந்த ரியாக்ஷன் வந்து நடந்து முடியும். அந்த ரியாக்ஷன் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் ஆக்டிவேஷன் எனர்ஜி மீன்ஸ் ஸ்லோயர் ரியாக்ஷன் ரேட். அந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக நடக்கும். ஆஸ் fewer collisions have enough energy to overcome the barrier. ரியாக்ஷன் ரேட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூவர் கொலிஷனாக, அதாவது கம்மியான கொலிஷனே வந்துட்டு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிப்பாங்க. ஏன்னா இது இந்த பேரியர் ஓவர் கம் பண்ணி வரத்துக்கு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னாலும் அது வந்து நிறைய டைம் எடுத்துக்கும். ஹையர் ஆக்டிவேஷன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா நிறைய டைம் எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு ஆக்டிவேஷன் எனர்ஜி டிட்டர்மைன்ஸ் த ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ ஆப்வியஸாக இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜி வச்சு நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கேல்குலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அது ஒரு கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும், அது வந்து அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி நிறைய இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அதோட விளைவு என்ன, நமக்கு வந்து அதோட ஸ்பீடை கம்மி பண்ணிடும். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, அந்த ஸ்பீடையுமே கம்மி பண்ணாமல் நம்மளோட கேட்டலிஸ்ட் நமக்கு ஹெல்ப் தான் பண்ண வருது. அதனால என்ன பண்ணுது, அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை கம்மி பண்ணுது. ஸோ கம்மி பண்ணுறது மூலிமா நமக்கு ரியாக்ஷனும் ஃபாஸ்ட்டாக நடந்து முடியுது சொல்கிறாங்க. ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் எனர்ஜி ரிலேஷன்ஷிப். ஸோ ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் எனர்ஜி ரிலேஷன்ஷிப்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யூஸ்வலாக இந்த மாதிரி கிராஃப் பிளாட் பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம எனர்ஜி லெவலுக்கு நம்ம யூஸ்வலாக இந்த சைடில் இந்த எக்ஸ் ஆக்சஸ் நம்ம பிளாட் பண்ணுவோம். இங்கே வந்து நம்மளோட ரியாக்டன்ட்லேருந்து அப்படியே எனர்ஜி ரைஸ் ஆகி நமக்கு இங்கே ட்ரான்சிஷன் ஸ்டேட் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் போயிட்டு அங்கேருந்து நம்ம ப்ராடக்ட்டுக்காக இந்த மாதிரி எனர்ஜி ரிலீஸ் பண்ணிவிட்டு ப்ராடக்டாக ரீச் பண்ணிடுச்சு. ஸோ இது ரியாக்டன்ட், இது ப்ராடக்ட், இது இன்டர்மீடியேட். சரிங்களா? ஸோ இப்போது இந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸுக்கும் இந்த எனர்ஜி லெவலுக்கும் உண்டான ரிலேஷன் எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு ஒரு ஹை எனர்ஜி அன்ஸ்டேபிள் இன்டர்மீடியேட். ஆமாம் தானே? இந்த வந்து இன்டர்மீடியேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை எனர்ஜி லெவலில், ரியாக்டன்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேலே இருக்குது, நம்ம ப்ராடக்ட் அதோட கீழே இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட் தான் ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு ஹை எனர்ஜி நம்ம சொல்லுவோம். ஸோ ஹை எனர்ஜியில் இருக்கிறதுனால அது அன்ஸ்டேபிளுமே கூட. அதனால் என்ன ஆகும், அது சீக்கிரமாகவே ஒன்று ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகலாம், இல்லைனா அது ரியாக்டண்ட்டாக கூட கோஸ் பேக் ஆகலாம். ஸோ அதுதான் சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்துட்டு இது ஹை எனர்ஜி அன்ஸ்டேபிள் இன்டர்மீடியேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் ஹையஸ்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ இது வந்து இட் இஸ் அ பாயிண்ட். இந்த பாயிண்ட் பாருங்கள், இங்கே வந்து ஹையஸ்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அலாங் த ரியாக்ஷன் கோஆர்டினேட். ஸோ ரியாக்ஷன் கோஆர்டினேட்ஸ்னால் இதுதான், எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் தான் நம்ம ரியாக்ஷன் கோஆர்டினேட் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்டு வென்
activated complex formed when reactants have enough energy to overcome activation energy. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பேசுனதான், லாஸ்ட் ஸ்லைடில் பேசுனதான். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரியாக்டன்ட் வந்து எப்போ ரியாக்டன்ட் பார்த்தீங்கன்னா எப்போ ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும், அதுக்கிட்ட அந்த பேரியரை வந்து அதை தாண்டி வரத்துக்கு உண்டான எனஃப் எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் அது வந்து அந்த ரியாக்ஷனை வந்து நடத்தி கொடுக்கும். ஸோ அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி பிட்வீன் ரியாக்டன்ட் அண்ட் activated complex is activation energy. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய ரியாக்டன்ட்டுக்கும் இங்கே ரியாக்டன்ட் இருக்குது, ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி. கரெக்டு தானே? நம்ம வந்து சம் ரியாக்ஷனுக்கு அது தானாக போயிடும், பட் சம் ரியாக்ஷனுக்கு நம்ம வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி கொடுத்தா மட்டும் நடக்கும். அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு ரியாக்டன்ட்டுக்கு சர்டன் எனர்ஜி வேல்யூ இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது டிரான்சிஷன் ஸ்டேட் ரீச் பண்ணும்போது அதுக்கு ஒரு சர்டன் வேல்யூ இருக்கும். அந்த ரெண்டு வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணோம்னா நம்ம எவ்வளோ ஆக்டிவேஷன் எனர்ஜி கொடுத்துருக்கோம் அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுதான் இந்த பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆக்டிவேட்டட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் லிவ்டு. ஸோ அதனால் இது குயிக்லி டீகம்போசஸ் இன்டு ப்ராடக்டாக போகலாம், அப்படி இல்லைனா ரியாக்டண்ட்டாக கூட மாறிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் லீட்ஸ் டு ஃபாஸ்டர் ரியாக்ஷன் ரேட். ஸோ வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக எடுத்துக்கிற பட்சத்தில் நம்மளோட ரியாக்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, மெத்தட்ஸ் ஃபார் டிட்டர்மைனிங் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜியை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ப்ரைமரியாக என்ன மெத்தட் பார்க்குறோம்னா Arrehenius ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணுற மெத்தட். ஸோ இப்போ இந்த Arrehenius ஈக்குவேஷன் நமக்கு இந்த டேர்ம் வந்துருச்சு, இஏன்றது என்னது, ஆக்டிவேஷன் எனர்ஜி. இப்போ இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள், கேனா நமக்கு ரேட் கான்ஸ்டன்ட் தெரியும், ஏனா ப்ரீ எக்ஸ்போனென்ஷியல் ஃபேக்டர், இஏ இஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி, ஆர் இஸ் அ கேஸ் கான்ஸ்டன்ட். சரிங்களா? இப்போ பாருங்கள், அந்த Arrehenius ஈக்குவேஷனை வச்சு தான் இந்த மெத்தட், இது கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரியாக்ஷன் ரேட் நம்ம எப்படி Arrehenius ஈக்குவேஷன் வச்சு எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம என்ன பண்ணோம், ரியாக்ஷன் ரேட் வந்துட்டு ஒரு 2 டெம்பரேச்சர். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு பீக்கரில் ஏதோ ஒரு ரியாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது எவ்வளோ டைம் எடுத்து அது எவ்வளோ டைம் எடுத்து அந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அது கொஞ்சம் ஹீட்டில் வச்சு டெம்பரேச்சர் கொடுத்து அது எவ்வளோ சீக்கிரம் அந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த 2 டெம்பரேச்சர் நம்மக்கிட்ட இருக்குது. சரிங்களா? அதாவது என்னன்னா ரெண்டு டெம்பரேச்சருக்கான ரேட் ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒரு ரியாக்ஷன் ரேட்டை வச்சு நம்ம வந்து கிராஃப் பிளாட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ln k அகெயின்ஸ்ட் இன்வர்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ இந்த ln kவும் நம்ம வந்து 1/tயுமே வந்து நம்ம பிளாட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த பிளாட் என்னன்னு சொல்லுவாங்க, Arrehenius பிளாட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 பிளாட்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி கிராஃப் ட்ரா பண்ணும்பொழுது நமக்கு வந்து ஒரு ஸ்லோப் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்லோப் வேல்யூ வச்சு நம்மளால் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபைண்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபைண்ட் பண்ணுறதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா Arrehenius ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஃபியூவர் மெத்தட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 மெத்தட். கொலிஷன் தியரியை வச்சும் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு டிரான்சிஷன் ஸ்டேட் தியரியை வச்சும் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். கொலிஷன் தியரியில் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கொலிஷன் ஃப்ரீக்வன்சி, நம்ம கொலிஷன் ஃப்ரீக்வன்சிக்கு ஃபார்முலாலாம் பார்த்துருந்தோம். ஸோ அந்த கொலிஷன் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நம்மளால் இங்கே ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். டிரான்சிஷன் ஸ்டேட் தியரி இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி ஆக்டிவேஷன் எனர்ஜியை ஃபைண்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸ் இன் ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி பிட்வீன் ரியாக்டன்ட் அண்ட் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த மாதிரி இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? இப்போ டிரான்சிஷன் ஸ்டேட்டில் தெரியல எப்படி பண்ணுவாங்க, அதாவது டிஃப்ரென்ஸ் இன் நம்ம ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியோடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பிட்வீன் ரியாக்டன்ட்டுக்கும் அந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ்க்கும் நமக்கு ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை வந்து மைனஸ் பண்ண நமக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேல்குலேஷன் ஆஃப் ஆக்டிவேஷன் எனர்ஜி. இப்போ நம்ம Arrehenius ஈக்குவேஷன் தான் வந்துட்டு மேஜராக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அது எப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ரீஅரேஞ்சிங் திஸ். நம்ம Arrehenius ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு இது கிடைக்கும். இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம ஃபார்முலா நம்ம எக்ஸாம்ஸில் ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். EA = -R into slope, where slope is determined from Arrehenius plot of ln k versus 1/t. அண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா இப்போ யூனிட் ஃபார் வாட், ஆக்டிவேஷன் எனர்ஜி யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா கிலோஜூல் பர் மோல் ஆர் ஜூல் பர் மோல். ஓகே, இப்போ நம்ம கைனடிக்ஸ் முடிச்சிட்டோம். இப்போது லாஸ்ட் இயர் யூஜிடிஆர்பி பிஒய்க்கு நம்ம இங்கே பார்க்கலாம். ரேட் ஈக்குவேஷன் ஃபார் அ ரியாக்ஷன் NA gives a product S. இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரியாக்ஷன்
ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சரிங்களா. இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு நம்மளோட ரேட் எக்ஸ்பிரஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே நம்ம ரேட் இருக்கிறதால நம்ம நினைப்போம் இந்த மாதிரி ரேட் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இந்த ஏ தான் வந்து கான்சன்ட்ரேஷனுக்குள்ளே வரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் இந்த நம்ம ஆப்ஷன் இங்கே இல்லவே இல்லை. ஸோ அப்போ இதை வேறு மாதிரி நம்ம யோசிக்கணும். இங்கே என்ன யோசிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இனிஷியல் நம்ம எல்லா ரியாக்ஷனுமே நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நம்ம வந்து எவ்வளோ நம்ம இனிஷியல் நம்ம கைனடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஏன்னு எடுத்துப்போம் ஆமாவா. ஸோ அப்போ கொஞ்சம் டைம் போயிடுச்சுன்னு சொன்னாக்கா நம்மளோட ரியாக்டன்ட் குறைய ஆரம்பிச்சிருக்கும், ப்ராடக்ட் ஏற ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ரியாக்டன்ட் குறைய ஆரம்பிச்சதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் சம் டைம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சம் டைம் வந்து இது வந்து எக்ஸ் நம்ம டினோட் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் எக்ஸாம்பிள் சொன்னேன்னா இப்போ இனிஷியலி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 100 மோல்ஸ் வச்சுருக்கேன்னு சொன்னால் கொஞ்சம் டைம் போச்சுன்னா அந்த 100 மோல்ஸ் வந்து கம்மியாகி எனக்கு 80 மோல்ஸ் ஆகிடுச்சு சரியா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 100 மோல்ஸ் கம்மியாகி 80 ஆயிடுச்சு அப்படின்னு என்ன அர்த்தம், எனக்கு வந்து அந்த கம்மியானதால் அந்த 20 மோல்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ அந்த 20 மோல்ஸ் வந்துட்டு எனக்கு ப்ராடக்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது அங்கே குறைஞ்சி இங்கே ப்ராடக்ட் ஃபார்மேஷனுக்கு அப்படியே எனக்கு மேலே ஏறிட்டே போகும். ஸோ இப்போ அதே கான்செப்ட் தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இனிஷியல் பார்த்தீங்கன்னா ஏ, ஆஃப்டர் சம் டைம் வந்து எக்ஸ். ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்னு பாருங்கள். ரிமைனிங் வந்து நம்ம என்னென்ன எக்ஸ்பிரஸ் பண்ணோம், ஏ மைனஸ் எக்ஸ் தான் நம்ம இங்கே நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதே தான் இப்போது இங்கே ரிமைனிங் அந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள் இங்கே எல்லாத்துலேயுமே ஏ மைனஸ் எக்ஸ் தான் இருக்குது. இப்போ நம்ம ஒன்லி நம்ம எதை செக் பண்ணணும்னா இங்கே இந்த பவர்ஸ் தான் செக் பண்ணோம். ஸோ நம்ம பவர்ன்றது நமக்கு தெரியும், அது கோஎஃபிஷியன்ட் தான் நமக்கு பவரில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, ஏக்கு முன்னாடி என் தான் இருக்குது. ஸோ இப்போ என் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இதை நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் த ரியாக்ஷன் ஆஃப் த டைப் ஏ பிளஸ் பி கிவ்ஸ் ப்ராடக்ட் இஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர்லேருந்து இந்த கேட்டிருக்காங்க. இது செகண்ட் ஆர்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சிலபஸில் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்காம விட்டுறக்கூடாது. செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டரும் ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் இது வந்துட்டு இந்த இதை வந்து நம்ம மெமரி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த ஃபுல் டெரிவேஷன் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ நம்ம சில இதை நம்ம மெமரி பண்ணிக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி, இது வந்து நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ், ரெண்டு டிஃப்ரெண்ட் ரியாக்டன்ஸ். ஆக்சுவலி இது வந்து நம்ம யூஸ்வலி செகண்ட் ஆர்டரை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். 2A gives ப்ராடக்ட் இந்த மாதிரி சொன்னாலும் அது செகண்ட் ஆர்டர் தான். ஏ ப்ளஸ் பி gives ப்ராடக்ட் இந்த மாதிரி சொன்னாலும் அது செகண்ட் ஆர்டர் தான் சரிங்களா. ஸோ இப்போ இங்கே இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, 2 டிஃப்ரெண்ட் ரியாக்டண்ட்டை வச்சு இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கான ஆப்ஷன் வந்து பி தான் இதுக்கு ரைட் ஆன்சர். ஸோ K = 1/T A - B ln B A - X / A B - X. ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸ்பிரஷன் இந்த மெமரி பண்ணிக்கணும். இதே இந்த மாதிரி 2A gives ப்ராடக்ட் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய K வேல்யூ ரேட் கான்ஸ்டன்ட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா K = X / T A - X. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டெகிரேட்டர். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டர் ரேட்லாம், இதுவுமே இன்டெகிரேட்டர் ரேட்லாம் ஃபார் திஸ் ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம மெமரி பண்ணிக்க தான் ஆகணும். செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் இது இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நம்ம சம் MCQs பார்க்கலாம். The activated complex is in a chemical reaction is. இது என்ன பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ்னு நம்ம சொல்லிட்டோம். அது வந்து ஹையஸ்ட் எனர்ஜியில் இருக்கும், அன்ஸ்டேபிளாக இருக்கும், அதுக்கு வந்து குயிக்காக வந்து அது வந்து ஒன்று ப்ராடக்டாக மாறலாம், இல்லை ரியாக்டண்ட்டாக மாறலாம், அதோட ஷார்ட் லிவ்டு இந்த மாதிரி நிறைய பேசிட்டோம். ஸோ இப்போ பாருங்கள் இதில் எந்த ஆப்ஷன் சூட் ஆகுதுன்னு பாருங்கள். மோர் ஸ்டேபிளாக இல்லை, அது வந்து லெஸ் ஸ்டேபிள். நெக்ஸ்ட்டு லோயஸ்ட் எனர்ஜி இன்டர்மீடியட் இல்லை, லோயஸ்ட் எனர்ஜி இல்லை, அது வந்து நல்லா டாப்பில் இந்த மாதிரி ஹையஸ்ட் பொசிஷனில் தான் இருக்கும். ஸோ அப்போ லோயஸ்ட்டும் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட் எனர்ஜி பாயிண்ட் அலாங் ரியாக்ஷன் கோஆர்டினேட் இஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இது வந்து ஃபைனல் ப்ராடக்ட் சொல்லுவாங்க, இது தப்பு. ஃபைனல் ப்ராடக்ட் கிடையாது, அது ஒரு இன்டர்மீடியட் தான். ஸோ ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். நெக்ஸ்ட்டு அக்கார்டிங் டு Arrehenius ஈக்குவேஷன் ரேட் கான்ஸ்டன்ட் டிபெண்ட்ஸ் ஆன். ஸோ Arrehenius ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ரேட் கான்ஸ்டன்ட் K வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஒன்லி. இங்கே ஒன்லின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒன்லின்னு சொன்னதால இந்த ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஒன்லி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. நெக்ஸ்ட் C ஆப்ஷன் பாருங்கள், அபவுட் டெம்பரேச்சர் அண்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி சொல்லிட்டாங்க. ஸோ ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இஃப் ஆக்டிவேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ், ஆக்டிவேஷன் எனர்ஜினா EA சொல்லுமா, ஆக்டிவேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ் ரியாக்ஷன் ரேட் வில் பி. ரியாக்ஷன் ரேட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம சொல்லிட்டோம் லோ EA இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு ரியாக்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். இதே ஹை EA இருந்துச்சுன்னு சொன்னால் ரேட் வந்து கம்மியாக இருக்கும், ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும்.
நெக்ஸ்ட் பாருங்க இந்த ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கேட்டலிஸ்ட் இன்க்ரீசஸ் ரியாக்ஷன் ரேட். எஸ் கரெக்ட். இந்த நம்ம கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறது மூலியமா அந்த ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் செகண்ட் வந்துட்டு கேட்டலிஸ்ட் இன்க்ரீசஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் ரியாக்ஷன். இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை கம்மி பண்ண பார்க்கும். ஏன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியானால் தான் நம்ம ஸ்பீடை வந்து ஏற்ற முடியும். ஸோ அதனால இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கணும், கேட்டலிஸ்ட் டிக்ரீசஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இங்கே வந்து கேட்டலிஸ்ட் இன்க்ரீசஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் தான் கரெக்ட். So in option C பாருங்க, statement 1 is true and statement 2 is false. C is the right answer. Okay, இந்த matchups பாருங்க. Activated complex, Arrhenius plot, activation energy and collision theory. So இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டே வரலாமா? இப்போ activated complexன்றது என்னது? இது வந்து இந்த high energy unstable intermediate. ஸோ இந்த நம்ம இங்கே வருமா, ஏக்கு வந்து 2 ஆப்ஷன் வருமா. நெக்ஸ்ட் Arrhenius plot, ln K versus 1/T கிராஃப். ஸோ இந்த நம்ம போட்டுக்கலாமா. நெக்ஸ்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆக்டிவேஷன் எனர்ஜி நம்ம சொல்லிட்டோம், மினிமம் எனர்ஜி ரெக்வயர்டு ஃபார் அ ரியாக்ஷன். அப்போ இது நம்ம போட்டுக்கலாம். கொலிஷன் தேரி. கொலிஷன் தேரி நம்ம சொல்லிட்டோம். கொலிஷன் தேரிக்கு வந்து 2 பாயிண்ட் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக சொன்னோம். அது வந்து இஃபெக்டிவ் கொலிஷனுக்கு இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அங்கே கொலிஷன் நடக்கணும்னா அங்கே வந்து இனஃப் எனர்ஜி அதுக்கிட்ட இருக்கணும். அந்த ரியாக்டண்ட்டுக்கு போதுமான அளவு எனர்ஜி இருக்கணும். செகண்ட் வந்து அது ப்ராப்பர்லி ஓரியன்டாக இருக்கணும். அப்போ தான் அது இஃபெக்டிவ் கொலிஷன் நடந்து நமக்கு ப்ராடக்ட், நம்ம ரியாக்டன்ட்லேருந்து ப்ராடக்ட் ஃபார்மேஷன் நடக்கும் அப்படின்னு கொலிஷன் தேரி சொல்லும். ஸோ இப்போ இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4, எஃபெக்டிவ் கொலிஷன் டிட்டர்மைன் ரேட். ஸோ இப்போ இதெல்லாம் எங்கே மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அவ்வளோதான், நம்மளோட யூனிட் 5 இங்கே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.